ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு விஜய் ட்ராமா எஃப்எம். இன்னைக்கு நம்ம 14th எபிசோட் பார்க்கலாமா? ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் யூனிவர்சிட்டி வந்து சேர்ந்தாச்சு. இப்போ அங்க இருக்கிற ஒரு ப்ரொஃபசர், நீ வந்துட்டமா, ஆனா உன்னோட சர்டிபிகேட் இன்னும் அட்மின் ஆஃபீஸ்க்கு வரல, என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளுமா அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோயினியும் அவளோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றா. உடனே அவளும் சொல்றா, இல்லையே சிஓ வந்து அப்பயே சைன் பண்ணி உன்னுடைய சர்டிபிகேட்ல அனுப்பியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, டைரக்டர் டிங் வந்து ஏதாவது வேலை பார்த்திருக்காரான்னு நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் வந்து நம்ம ஹீரோ அதை காதுல வாங்கிடுறான். சோ அப்போ அந்த பொண்ணு கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது, இப்போ இவளுமே வந்து நம்ம ஹீரோயினி சொன்ன விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லிடுறா. இப்போ ஹீரோக்கு கோவம் வந்து என்ன பண்றான், ஓகே இந்த விஷயத்த நீ இதோட விட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர டைரக்டர் டிங்கோட ஆபீஸ்க்கு போயிட்டு சர்டிபிகேட்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்க போறான். அங்க பார்த்தா நம்ம செக்யூரிட்டி எல்லாம் என்ன பண்றான், உள்ள அலோ பண்ண மாட்டேன்றான். உன்னை யார் இங்க வர சொன்னதுப்பா, நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ இவன் சொல்ற எதையுமே கேட்காம ஆபீஸ் ரூமுக்கு போயிட்டு எல்லாத்தையுமே செக் பண்றான். அந்த நேரம் கரெக்டா செக்யூரிட்டி என்ன பண்ணிடுறாரு, அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி மைக் எடுத்து ஹீரோவை வார்ன் பண்ணிட்டு இருக்க. இப்போ டைரக்டர் டிங்கும் சிஓவும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ டைரக்டர் டிங் சொல்வான், இல்ல என்னோட ஆபீஸ்ல அந்த பொண்ணுடைய சர்டிபிகேட்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் அதெல்லாம் எதையுமே நம்பாம அங்க இருந்த கபோர்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாக்குறான். ஆனாலுமே அவனுக்கு சர்டிபிகேட் இன்னும் கையில கிடைக்கல. அப்போ டைரக்டர் டிங் சொல்வான், நான் தான் சொன்னல என்கிட்ட அந்த சர்டிபிகேட் எதுவுமே இல்ல, நீ ஃபர்ஸ்ட் இங்க வந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, நம்ம சிஓவும் அதை தேடிட்டியேப்பா, அவர்தான் இல்லன்னு சொல்றாரு, இன்னும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீங்க இருந்து கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிடுவாரு. இவனுமே நம்ம சிஓவே சொல்லிட்டாரு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர, அந்த இடத்துல நம்ம மேனேஜர் இருந்து என்ன சொல்லுவானா, நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு வா, நான் உனக்கு ஹீரோயினியோட சர்டிபிகேட்டை தரேன் அப்படின்னு சொல்ல, இவனுமே அங்க கிளம்பி போறான். அப்போ மேனேஜர் வந்து ஹீரோயினியோட சர்டிபிகேட்டை கையில கொடுத்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லுவான், இந்த சர்டிபிகேட் ஒன்னும் டைரக்டர் டிங் ஆபீஸ்ல இல்ல, அவருடைய ரூம்ல ஒன்னும் நான் எடுக்கல, அதாவது அவனோட அப்பா ரூம்ல தான் இருந்துச்சு, அவங்க அப்பாக்கு தெரியாமலே வந்து அவன் எடுத்துட்டு வந்திருக்கான். இந்த உண்மையை வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, அப்ப ஹீரோ கேக்குறான், நீ எப்படிடா இவ்வளவு நல்லவனா மாறிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, டே நான் ஆரம்பத்துல இருந்தே நல்லா தாண்டா இருக்கிறேன், என்ன பண்றது என்னோட கேரகம் சரியில்லை, இருந்தாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா, ஏன்னா உன் மனசுப்படி நீ நடந்துக்கிற, ஆனா என்னாலதான் அப்படி நடந்துக்க முடியல, உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேற, என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேற, என்னதான் இருந்தாலும் உங்க அப்பா அம்மா ஒன்னா இருக்காங்க, என்னோட அப்பா அம்மா அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்போ ஹீரோவுமே அவன் கிட்ட பேசிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிட, நம்ம மேனேஜர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பொண்ணுங்க வந்து பேசுவாங்க, நம்ம மேனேஜர் வந்து ரொம்ப நல்லவர் தான் போலடி, நம்ம தான் இவ்வளவு நல்லா தப்பா நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு பேசிட்டு இருக்க, நானும் நல்லவனா இருக்குதாண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எங்கடி உங்களை மாதிரி பொண்ணுங்களை என்ன விடுறீங்க, நாளைக்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே கேட்க, அந்த பொண்ணு உங்களுக்கு என்ன பைத்தியமா, நீங்க நல்லா குடிச்சிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடும். அப்புறம் இங்க பார்த்தா நம்ம ஹீரோயினி வந்து அட்மின் ஆபீசர் கிட்ட பேசிட்டு இருப்பா போல, அதாவது அவளோட சர்டிபிகேட் இன்னும் வரல இல்லையா, சோ அதுக்காக எக்ஸ்கியூஸ் கேட்கறதுக்காக வந்திருக்கா. அந்த மேடம் சொல்லுவாங்க, இல்லம்மா அது வந்து ரூல்ஸ், சர்டிபிகேட் இல்லாம எப்படிமா சேர்த்துக்க முடியும், நீ ஃபர்ஸ்ட் அதுக்கு அரேஞ்ச் பண்ணு, அப்பதான் உன்ன இந்த காலேஜ்ல சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோயினி சொல்லுவா, இல்ல மேடம் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடுங்க, நான் வந்து என்னோட ஆபீஸ்ல என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்ல, இப்போ ஆல்ரெடி ஷெட்யூல்ஸ் எல்லாம் போட்டாச்சுமா, இதுக்கப்புறம் நீ வந்து இவ்வளவு டிலே பண்ணிட்டு இருந்தனா நான் என்ன பண்ண முடியும், இது வந்து என்னோட ரூல்ஸ் கிடையாது, இது காலேஜோட ரூல்ஸ்மா, சோ நீ வந்து உனக்கு ஈவினிங் 5 o'clock வரைக்கும் டைம் தர, நீ அதுக்குள்ள உன்னுடைய சர்டிபிகேட்ல சப்மிட் பண்ணிடுமா, அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் மறுபடியும் எக்ஸாம் எழுதி ஜாயின் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப இவளுக்கு ஒண்ணுமே புரியாது, ஒரு மாதிரி டல் ஆயிடுவா, ஏன்னா ஆக்சுவலி இவ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த எக்ஸாமே எழுதி இப்ப இங்க என்ட்ரன்ஸ் ஸ்காலர்ஷிப்ல வந்திருக்கா. சோ இப்ப மறுபடியும் அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும்னா இது ரொம்ப கஷ்டம் இல்லையா, சோ அதனால அவ ரொம்பவே டல்லா இருப்பா. அப்புறம் போன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போய் பார்க்கும்போது அங்க வந்து சொல்லிருப்பாங்க, ஒரு பையன் வந்து இந்த மாதிரி சர்டிபிகேட் சப்மிட் பண்ணிட்டாங்கன்றது அவளுக்கு தெரிய வருது. சோ அதை வந்து ஹீரோயினி கிட்ட கன்வே பண்ணுவோம். இப்ப ஹீரோயினுக்கு அந்த பையன் வந்து கண்டிப்பா நம்ம ஹீரோவா தான் இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு வேகமா ஓடி போய் பார்த்தா, ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஹீரோயினி கண்ணுல படாம ஒளிஞ்சு மறைஞ்சு போயிட்டு இருப்பா. அப்புறம் இவளும் கூப்பிட்டுட்டே ஓடுவா பின்னாடியே, அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சோ கூப்பிட்டுட்டே பின்னாடியே ஓட, இவனும் வந்து இல்ல நான் உன்னோட சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காக தான் வந்தேன், உன்னை பாக்கிறதுக்காக நான் வரல அப்படின்னு சொல்ல, நீ ஏன் என் மேல இவ்வளவு கோவமா பேசுற, நான் இருக்கிற ரூமுக்கு உன்னை கூப்பிட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே அந்த வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போக, அங்க பார்த்தா ஜென்ஸுக்கு நாட் அலோட் போல, சோ அது தெரியாம இவளும் கூப்பிட்டுட்டு போயிடுறான். அது மட்டும் இல்ல ஹவுஸ் ஓனர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல, அவளோட லக்கேஜை எடுத்து தர சொல்லுவா, அதை அவன் எடுக்கும் போது கீழே போட்டுருவான். சோ அந்த சவுண்டுக்கே அவங்க மேல ஏறி வந்து, என்னமா ஒரே சத்தமா இருக்கு, என்னோட பையன் வேற படிச்சுட்டு இருக்கான், நீ ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு அங்க இருக்க ஸ்லிப்பரை பார்த்துட்டு, இது யாருதுமா இந்த ஸ்லிப்பர், ஜென்ஸ் ஸ்லிப்பர்லாம் இங்க இருக்கா அப்படின்னு கேட்க, இப்ப வந்து நம்ம ஹீரோயினி சொல்லி சமாளிப்பா, இல்ல என்னுடைய கசின் பிரதர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, சோ ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெஸ்ட் ரூம்ல மறைஞ்சிருப்பான்ல, சோ அங்க இருந்து அவனுமே வெளியே வர, இப்போ என்னது உடம்பு சரியில்லை, சரிமா ஆனா ஜென்ஸ் எல்லாம் இங்க தங்க வைக்க கூடாது,
பார்த்து பேசி அனுப்பி விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே வந்து கீழே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா இவ காலேஜுக்கு வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு போனா அங்க இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் வந்து யாருடைய இது புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினி பாத்தீங்கன்னா என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல அப்படியே இவங்களும் காலேஜ் முடிச்சுட்டு நைட் பாத்தீங்கன்னா டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே அவங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் பத்தி பேச அப்படியே இவங்க பேசிட்டே இருக்கும் போது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் போட்டோ எடுத்து தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவுமே வந்து போட்டோ எடுத்து கொடுக்குறான். அப்ப நம்ம ஹீரோயினியை பார்த்த உடனே நீங்களுமே ரொம்ப அழகா இருக்கீங்க, இந்த இடத்துல நில்லுங்களேன், நானும் உங்களுக்கு போட்டோ எடுத்து தரேன், உங்க அட்ரஸ்க்கு வந்து நான் கொரியர் பண்றேன் அப்படின்ற மாதிரியே சொல்லுவான். இவங்க ரெண்டு பேருமே சரி ஓகேவா நம்ம ரெண்டு பேரும் போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்க இவருமே நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப அழகா இருக்கீங்க, நான் கண்டிப்பா வந்து இந்த போட்டோஸை உங்களுக்கு அட்ரஸ்க்கு சென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் வாங்கிட்டு இவருமே கிளம்பிட இப்ப ஹீரோயினி சொல்லுவா நீயும் உங்க சிட்டி வந்து இருந்ததுக்கு ஒரு நல்ல ஞாபகமா இருக்கும், இந்த மெமரிஸை வந்து என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்க இப்போ ஹீரோக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி கூட மட்டும் இல்ல இந்த சிட்டி அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடும். சோ இங்கே இருக்கணும்னு அவன் ரொம்ப ஆசைப்படுறான். ஹீரோ என்ன பண்ணுவான் அவனோட அம்மாக்கு கால் பண்ணி சொல்லுவான் நான் வந்து இங்கே தங்கி இங்கே ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு நான் என்னோட எக்ஸாமை எழுத போறேமா அப்படி சொல்ல ஹீரோ அம்மா சொல்லுவாங்க டே நீ என்னடா பேசுற, போய் சர்டிபிகேட் கொடுத்துட்டு வரேன்ட்டு தானே போனேன், இப்ப என்னடா அங்கேயே ஸ்டே பண்றேன்னு சொல்ற, அதெல்லாம் ஒண்ணு வேணா நீ ஒழுங்கா நம்ம கிராமத்துக்கே வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ ஹீரோ சொல்லுவான் இல்லம்மா அது வந்து ஒரு சின்ன ஊர் தான், ஆனா அதை தாண்டி இந்த உலகம் ரொம்ப பெருசா இருக்கு, அது மட்டும் இல்லாம ரொம்பவே அழகா இருக்குமா, இங்க இதை கத்துக்க நிறைய விஷயம் இருக்கு, எனக்காக தான் இதை பேசுறேன், சோ கண்டிப்பா நான் இங்கே இருந்து பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு எக்ஸாம் எழுத போறோமா அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா நீ இதெல்லாம் அவளுக்காக தானே பண்ற, அப்போ என்னை விட உனக்கு அவதான் முக்கியமா போயிட்டாளா அப்படின்னு கேட்க அப்போ ஹீரோ சொல்லுவான் கண்டிப்பா இல்லம்மா இது வந்து நான் அவளுக்காக சொல்லல எனக்காக சொல்றேன், என்ன புரிஞ்சுக்கோங்கம்மா அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்க அவங்க கோவத்துல போனை கட் பண்ணிடுவாங்க. இப்ப நம்ம ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா நீ வேணும் ஃபீல் பண்ணாத டார்லிங், நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், நீ ஒழுங்கா இதை சாப்பிடு, அவன் நம்ம பையன் எங்க இருந்தாலும் நல்லா இருப்பான், கண்டிப்பா நம்மள தேடி வந்துருவான் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸா ஏறி இறங்குறான், பாவம் அவனுக்கு சர்டிபிகேட்டும் இல்ல, சோ எந்த ஆபீஸ்ல அவனுக்கு வேலை கொடுப்பாங்க, இருந்தாலும் அவன் நிறைய ஆபீஸ்ல ட்ரை பண்றான், இன்டர்வியூலும் அட்டென்ட் பண்றான், ஆனாலும் அவனுக்கு சர்டிபிகேட் இல்லாததுனால யாருமே ஜாப் தர மாட்டேன்றாங்க. இப்போ ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஏன்னா அவன் ஏதாவது ஜாப் போனா தானே இங்க ஸ்டே பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம சாப்பிட முடியும், சோ என்ன பண்றது தெரியாம இவன் அப்படியே ஃபீல் பண்ணிட்டே நடந்துட்டு இருக்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி வந்து அவளோட ஃப்ரெண்டு கிட்ட போன் பண்ணி பேசிட்டு இருப்பா, அவ வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் அனுப்பிருப்பா போல, சோ அதெல்லாம் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்க அந்த நேரம் அந்த பொண்ணு சொல்லு நீ வந்து அவனை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா, ஆக்சுவலி அவன் எக்ஸாம் எழுதுனது உண்மைதான், ஆனா அவனோட பேர் எழுதாம வச்சதும் உண்மைதான், அவன் ஏன் அப்படி பண்ணா அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க என்ன சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோயினி கேட்பா. அப்ப ஆபீஸ்ல நடந்த விஷயத்த சொல்லுவா, என்னன்னா அதாவது இந்த இயருக்கு வந்து ஒரு பர்சனுக்கு மட்டும் தானே அந்த ஸ்காலர்ஷிப் போகும், சோ அந்த உண்மையை வந்து இந்த பொண்ணு சொல்லிடும். இப்ப ஹீரோயினிக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருது, உடனே வீட்டுக்கு வந்து ஹீரோ கிட்ட இந்த மாதிரி சொல்லுவா நீ எனக்காக தான் விட்டு கொடுத்தியா, இதை என்னையே என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோ சொல்லுவான் நான் சொன்னா நீ கண்டிப்பா இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், உன்னால இது ஏத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, அதனாலதான் நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லல, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே, அதனாலதான் நான் உனக்காக விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல இப்போ நம்ம ஹீரோயினுக்குமே ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிரும். அப்படியே ஒரு சின்ன ஹக் பண்ணிட்டு அப்ப சொல்லுவா நீ எனக்காக எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்க, நான் நினைச்சு கூட பாக்கல நீ எனக்காக இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி. அப்புறம் எங்க பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டரும் அவருடைய பொண்ணும் அப்புறம் இந்த பையனும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட நினைப்பு அதிகமா வருது போல, சோ ஏன்னா அவ தானே அவ டெய்லி சமைச்சு தருவா, சோ அந்த ஃபுட் எல்லாம் அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு ஏதாவது சொல்லுவான்ல, சோ அதை நினைச்சு பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவனை பத்தியே பேசிட்டு இருக்கா. இப்ப இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும், இப்ப வரைக்குமே அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கா, நம்மள பத்தி அவன் நினைச்சே பார்க்க மாட்டேன்றாளே அப்படின்னு சொல்லி கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்ப மாஸ்டர் பொண்ணு சொல்லும் நான் சமைச்சு கொடுத்தா அவன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா சாப்பிடுவான், அவனை நான் ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இவன் உடனே என்ன பண்ணுவான் ரொம்ப ஃபாஸ்டா அவனை மாதிரி சாப்பிட்டு ட்ரை பண்ணுவான், ஆனாலுமே இவளுக்கு வந்து நம்ம ஹீரோடைய நினைப்பு தான் அதிகமா இருக்கும். அப்புறம் இங்க ஹீரோடைய அம்மாவும் அப்பாவும் இருப்பாங்க. அப்ப வந்து நம்ம ஹீரோடைய அம்மாக்கு வந்து ஸ்டொமக் அப்செட் ஆயிருக்கு போல, சோ பெயின் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோடைய அப்பா சொல்லுவாரு இங்க பாரு நீ எப்ப பார்த்தாலும் அவனை பத்தி யோசிச்சு உன்னுடைய உடம்ப வந்து கேர் பண்ணிக்க மாட்டேன்ற, நீ இப்ப சொல்லு நான் அந்த ராஸ்கெல்லாம் உடனே போன் பண்ணி இங்க வர வச்சிடுறா அப்படின்னு நம்ம ஹீரோவை வந்து திட்டிட்டு இருப்பான். அப்ப வந்து இங்க பாருங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அவன் என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே இப்ப அங்க ஃபுட்டுக்குலாம் என்ன பண்றான்னு தெரியல, அங்க வெதர் வேற எப்படி இருக்குன்னு தெரியல, அதுக்கேத்த மாதிரி அவன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டு போனானான்னு தெரியல அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒர்க் அவனை தேடி கண்டுபிடிச்சு ஆகணும்ல, சோ இன்னொரு ஆபீஸ்க்கு வந்து போய் இன்டர்வியூக்காக போயிருக்கான். அங்கேயே வந்து இந்த மாதிரி நான் ஃபேக்டரியில இப்படி எல்லாம் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். அப்போ வந்து அந்த சார் சொல்லுவாரு இல்லப்பா நீ என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும்
பண்ணாலுமே வந்து சர்டிபிகேட் இல்லைன்னா உன்னை எங்கேயுமே வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்கப்பா. அதே மாதிரிதான் இந்த ஆபீஸோட ரூல்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய ரெஸ்யூமை பார்க்கும்போது ஊர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஆக்சுவலி ஒரே ஊர் போல, இவருமே அந்த கிராமத்துல இருந்து வந்தவர் தான் போல. சோ அந்த ஊர் பேரை பார்த்த உடனே என்னதான் இருந்தாலும் சொந்த ஊரை மறக்க முடியுமா, நீ நம்ம ஒரு பையனப்பா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கண்டிப்பா இங்க நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோவுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடும். ஒரே ஊருக்காரங்க வேற ரொம்ப ஹாப்பியா வந்து நம்ம ஹீரோயினி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு ஜாப் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோயினியுமே ஒரு குட் நியூஸ் சொல்லுவா. என்னன்னா அவளுக்குமே ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைச்சிருக்கு. சோ அதையுமே அவ ஷேர் பண்ணிக்கிறான். அப்ப இவங்க 2 பேருமே வந்து ஃபியூச்சர் பிளான்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா நல்லா படிச்சு நல்லா சம்பாரிச்சு இங்கே நம்ம ஒரு வீடு வாங்கணும். இவங்க அப்படியே சிட்டே இருக்க இந்த எபிசோடு இதோட முடியுது. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை கைஸ்.